ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை. கடின இருதயம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சங்கீதம் 95:8. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். கர்த்தர் உங்களோடு பேச வேண்டுமென்று விரும்புகிறார். உங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமென்று விரும்புகிறார். உங்களை வழிநடத்த வேண்டுமென்று விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாயிருங்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளை எது? அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரைதான் குளிர்ச்சியான வேளை என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் சொன்னார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. உலக சத்தங்கள் காதுகளிலே நுழைவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அதிகாலையில் எழுந்திருங்கள். குளிர்ச்சியான வேளை என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ப குளிர்ச்சியான விதத்தில் பிரியமாய் நடந்து கொள்ளும் வேளையாகும். கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது அவருடைய உள்ளம் குளிர்கிறது. எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருவதற்காக முதலாவது தேவ பிரசன்னத்திற்காக ஏங்கினார். ஒரு சுரமண்டலக்காரன் அந்த வாத்திய கருவியை மீட்ட ஆரம்பித்த போது கர்த்தருடைய இனிமையான பிரசன்னம் இறங்கி வந்தது. தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கி வந்தது. அப்பொழுது அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். 2 ராஜாக்கள் 3:15. வேதத்திலே பிலேயாம் என்ற ஒரு தீர்க்க தரிசியை குறித்து வாசிக்கிறோம். அவர் கர்த்தர் தன்னிடத்தில் பேசும்படி தேவ சத்தத்தை கேட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி 7 பலிபீடங்களை கட்டி கர்த்தருக்கென்று பலியிட்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு காத்திருந்தார். என்னாகமம் 23:1-2. இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற பலி ஆடு மாடுகள் அல்ல, நொறுங்குண்ட ஆவியே. சங்கீதம் 51:17. கர்த்தர் விரும்பும் பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கும் போது தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உங்களுடைய ஆவியிலே துணிக்கும். ஆயிரக்கணக்கான உலக சத்தங்களின் மத்தியிலே இது என் நேசரின் சத்தம் என்று பிரித்து உணர்ந்து கொள்ளும்படி உங்கள் ஆத்துமாவிலே விழிப்புணர்ச்சியை கர்த்தர் தந்தருளுவார். நான் நிதிரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். உன்னத பாட்டு 5:2. தேவ பிள்ளைகளே, உங்களோடு பேசி மகிழ தேவகுமாரன் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மெல்லிய குரலில் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற அந்த பாசமிகுந்த குரலுக்காக எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தை திறந்து வையுங்கள். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு பரவசமடையுங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26.